வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். ரிஷப ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு வாரம். இவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு ஒரு திட்டமிட்டு ஒரு செயல்படுறது இவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். பிளான் பண்ணி பண்ணுறது தான் இந்த வாரம் இவங்க சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக இந்த வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு புதிய புதிய பொறுப்புகள் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட உழைப்பை நல்லா கவனிப்பாங்க. கவனித்து தேவையான நேரங்களில் ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு புதிய பொறுப்பு அதன் மூலியமாக ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு அல்லது பதவி உயர்வு பற்றி ஏதாவது ஒரு நல்ல ஒரு பேச்சு நடக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு இந்த வாரம் இவங்க பொறுமையாக செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இவங்க இந்த வாரத்தில் எப்படி ஒரு பணவரவு இவங்களுக்கு அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது இல்லை. மிதமான அளவில் தான் இவங்களுக்கு பணவரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய நல்ல ஒரு வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரங்களில் குறைவாக வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. மிதமான அளவில் இவங்களுக்கு இந்த வாரம் ரொட்டேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற பழைய கடன்கள் அது போன்ற விஷயங்கள்லேருந்து பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் இவங்க கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா எது தேவையான செலவோ அது தேவையானது மட்டும் செலவு பண்ணி இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கணும். இவங்க இது செஞ்சால் சரி வருமா அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சி தர்ற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். உறவினர்கள் கூடலாம் நிறையா சந்திப்பு ஏற்படும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரிதல் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலுமே இவங்களே விட்டு கொடுத்து சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதிய புதிய ஐடியாலாம் கிடைக்கும். அந்த ஐடியா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செயலாக மாறுறதுக்கு இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு எங்கேயாவது கோவிலுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவங்க போயிட்டு கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லா இருக்கும். வயிறு சம்மந்தமாக சின்ன ஜீரண கோளாறு அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் இவங்க சாப்பிடும்போது லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் நல்ல கவனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்களோட டீச்சர்ஸ் கிட்ட இவங்க என்ன உதவி கேட்குறாங்களோ எல்லாமே அவங்க நல்லபடியாக திருப்தியாக செஞ்சு தருவாங்க. போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த 2 நாட்களை முக்கிய வேலை தொடங்கிறதுக்கு இவங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் போடணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி ட்ராவல் செய்கிறதா இருந்தாலும் இந்த 2 நாளில் செஞ்சுக்கலாம். அதாவது திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். கவனமாக இருக்க வேண்டிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். இந்த நேரங்களில் இந்த 2 நாள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதம்லாம் வரும். அதை இவங்க ஜாக்கிரதையாக இருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயங்கள்லையும் யாருக்காவது கொடுக்கல் வாங்கலில் கடன் அது போன்ற விஷயங்கள் இந்த 2 நாட்களில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி
செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவங்க இருந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானமாக, வேகமாக இல்லாமல் வண்டி வேகமாக ஓட்டாமல் அமைதியாக நிதானமாக பார்த்து கவனமாக ஓட்டினாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. நிறம் பொறுத்தவரையில் லக்கி கலர் வந்து இவங்களுக்கு வெள்ளை கலரும் இளஞ்சிவப்பு கலரும் கொஞ்சம் ஒரு லக்கி கலராக இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். நம்பர் 6, அதாவது நம்பர் 6 அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல பலன் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப நன்றி. இது நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.